தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை சார்பில் வீராம்பட்டினம் பகுதியில் ரூபாய் 1,80,00,000 செலவில் புதிய பெட்ரோல் பங்க் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பெட்ரோல் பங்கை திறந்து வைத்து மீனவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இயக்குனர், துணை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள், வீராம்பட்டினம் மக்கள் குழு தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள், செங்கழநீர் அம்மன் ஆலய திருப்பணி குழு தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை, முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி, புதுத்தெரு, ஒத்தைவாடை வீதி, நேரு நகர் போன்ற பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக 2 நாட்கள் முற்றிலும் குடிநீர் விநியோகம் தடைபட்டிருந்தது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி முன்னெடுத்த போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரி அரசு மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு 20 லிட்டர் விலையில்லா குடிநீர் கேன்கள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தனர். பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவின் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 20 லிட்டர் குடிநீர் கேன்கள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி வழங்கினார். மேலும் குடிநீர் கேன்கள் வழங்கும் பொழுது பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் வாசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், இளைஞர்கள் உடனிருந்தனர். இங்க பாருமா, அங்க பாருமா. அப்படியே இருங்க சார். புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மனநல திட்டத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மருத்துவ இயக்குனர் செவ்வேல், சுகாதார திட்ட இயக்குனர் கோவிந்தராஜு, துணை இயக்குனர் ரகுநாத், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் உதயசங்கர், மனநலத்துறை திட்ட அதிகாரி டாக்டர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர். இப்பேரணி கதிர்காமம் புதுச்சேரி வீதிகளில் தற்கொலை தடுப்பு விதமான முழக்கங்கள் மற்றும் கையேடு பதாகைகளை ஏந்தி செவிலியம் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இப்பேரணியை தேசிய மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்டீபன், மனநல மருத்துவர்கள் மதன், அரவிந்தன், வித்யா மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா ஆகியோர் பேரணியை ஒருங்கிணைத்தனர். இதில் இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரி, மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி, சபரி செவிலியர் கல்லூரி, இந்திராணி செவிலியர் கல்லூரி, மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி, விவேகானந்தா செவிலியர் கல்லூரி, ராக் செவிலியர் கல்லூரி மற்றும் செவிலியர் கல்லூரி
செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தேசிய மனநல ஆலோசகர்கள், மனநல செவிலியர்கள் மற்றும் மனநல ஊழியர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். காரைக்கால் திருப்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி 3ஆம் வகுப்பு ஆசிரியர் அன்பு செல்வி. இவர் மாணவர்களிடம் கல்வி மட்டும் போதிக்காமல் மாணவர்களுக்கு சேமிப்பு, மரக்கன்றுகள் நடுவது, விடுமுறை நாட்களில் நூலகம் அழைத்து சென்று புத்தக படிப்பு திறமையை கற்றுக் கொடுப்பதுமாக இருந்து வந்துள்ளார். முக்கியமாக மாணவர்களுக்கு தான் சொந்த செலவில் உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் மாணவர்கள் தினந்தோறும் சேமித்து பணத்தை தபால் நிலையங்களுக்கு மாணவர்களுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்கப்பட்டு அதில் மாதந்தோறும் தபால் நிலையம் அழைத்து சென்று மாணவர்களை பணம் கட்டி வந்துள்ளனர். மேலும் மரம் நடுவதும் நூலகம் அழைத்து செல்வதும் குறித்து ஆசிரியருக்கு தொடர் பாராட்டுகள் குவிந்து வந்தது. மற்ற அரசு பள்ளிகளும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சேமிப்பு ஊக்கப்படுத்தினர். இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினத்தில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பாக சிறந்த ஆசிரியர்களுக்கு விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஆசிரியர் அன்பு செல்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கினார். ஆசிரியர் அன்பு செல்வி விருதுடன் அவரது அரசு பள்ளி வகுப்பு மாணவர்களிடம் கொண்டு சென்று வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து விருதை மாணவர்களிடம் காண்பித்து மகிழ்ச்சி அடைந்து வாழ்த்துக்களை பெற்று அன்பு செல்வி பின்னர் மாணவர்களுக்கு கல்வி போதித்து தொடர்ந்து இந்த மாதம் மாணவர்கள் உண்டியலில் சேமித்த பணத்தை தபால் நிலையத்திற்கு கொண்டு சென்று மாணவர்கள் சேமிப்பு கணக்கில் பணம் செலுத்தினார்கள். அதில் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த வருடத்தில் கடந்த சில மாதத்தில் 6000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை தனது வங்கிக் கணக்கில் சேர்த்து வைத்துள்ளதும், இதுவரை அரசு பள்ளி மாணவர்கள் 3000த்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நட்டதும் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. இலக்கண மேதை ரா. பூபதி அறக்கட்டளை 5ஆம் ஆண்டு விழா மாணவர்களுக்கு பரிசளிப்பு புதுவை காஞ்சி மாமுனிவர் அரசினர் பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய கருத்தரங்கு கூட்டத்தில் நிறுவனர் தலைவர் கலைமாமணி முனைவர் நேதல்நாடன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணகுமார் வரவேற்புரை நிகழ்த்த தாகூர் கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர் ரேவதி கோவலன், முனைவர் சவுந்தரவல்லி, கல்வித்துறை மேனாள் துணை இயக்குனர் பூபதி பெரியசாமி, குணசேகரன், பூபதி கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காஞ்சி மாமுனிவர் பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் பேராசிரியர் முனைவர் கோச்சடை விழா தொடக்க உரையாற்றினார். தொடர்ந்து மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன மேலாள் இயக்குனர் முனைவர் சுதர்சன் தொல்காப்பியத்தில் சார்பெழுத்து கோட்பாடு எனும் தலைப்பில் அறக்கட்டளை பொழிவினை நிகழ்த்தினார். கலைமாமணி இளங்கோ, சிங்கப்பூர் பேராசிரியர்கள் ரத்னமாலா பரிமளம், தாண்டவமூர்த்தி வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து நாமக்கல் கவிஞரன் பெயரன் பழனியப்பன் இவ்விழாவில் கலந்து கொண்டு மாநில அளவில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்கள் அனிசா அப்துல், கிருத்திகா, பூமிகா ஆகியோருக்கும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்கள் ஓவியா, மகாலட்சுமி, நசீமா பானு ஆகியோருக்கும் முறையே 2000, 1500, 1000 பரிசினையும், தாகூர் அரசு கல்லூரி மாணவர்கள், பெருந்தலைவர் காமராசர் அரசு கல்லூரி மாணவர்கள், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி மாணவிகள், காஞ்சி மாமுனிவர் பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மாணவர்களுக்கு 3000, 2000, 1000 மற்றும் கல்வி ஊக்கத்தொகையாக ரூபாய் 5000 பரிசு மற்றும் சான்றிதழும் வழங்கி சிறப்புரையாற்றினார். நிறைவாக ஆன்மீக செம்மல் முத்து ஐயாசாமி நன்றி கூறினார். காரைக்காலில் உள்ள கால்நடைத்துறை மருத்துவமனையில் மற்றும் 5 தொகுதிகளிலும் உள்ள மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் மருந்துகள் பற்றாக்குறையை கண்டித்து அகில இந்திய விவசாயி சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கால்நடைகளோடு ஊர்வலமாக சென்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு காரைக்கால் கால்நடைத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது கால்நடைத்துறை மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்களை நிரப்ப வேண்டும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கால்நடைத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு 10க்கும் மேற்பட்ட கால்நடைகளோடு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
மாதா பேரணி மாடுகளின் பேரணி அகில இந்திய விவசாய சங்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தேசிய கண்தான விழாவாகவும் செப்டம்பர் 8ஆம் தேதி கண்தான நாளாக இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி ஜிப்மர், அரவிந்தர் கண் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி, ஜோதி கண் வங்கி ஆகியவை இணைந்து கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சிலை அருகில் இருந்து புறப்பட்ட கண்தான விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு கண்தானத்தின் அவசியத்தை உணர்த்தும் விழிப்புணர்வு வாசகங்களுடன் நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று கடற்கரை காந்தி சிலையில் பேரணி நிறைவடைந்தது. கடற்கரை காந்தி திடலில் பேரணியை வரவேற்ற டாக்டர் வனஜா வைத்தியநாதன் மாணவ மாணவிகள் மற்றும் பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். அரியாங்குப்பம் கும்யூன் தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களுக்கான உணவு திருவிழா நடைபெற்றது. மாணவர்கள் தங்கள் பாரம்பரிய மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை பற்றி அறிந்து கொள்ளவும், ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை புரிந்து கொள்ளவும் உதவும் இந்த உணவு திருவிழாவை பள்ளியின் தலைமை ஆசிரியர் நூர் முகமது முன்னிலையில் துணை முதல்வர் ராஜசேகரன் உணவு திருவிழாவை தொடங்கி வைத்து மாணவர்களின் உணவுப் பொருட்களை பார்வையிட்டார். மாணவர்கள் சிறுதானிய உணவுகள், கீரைகள், பழங்கள் மற்றும் பாரம்பரிய பல்வேறு உணவுப் பொருட்களை தங்கள் வீட்டிலேயே சமைத்து அவை உடலுக்கு நன்மை பயக்கும் உணவுகள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உணவுகள் என வகைப்படுத்தி அழகாக அலங்கரித்து காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் இந்த திருவிழாவின் மூலம் பாரம்பரிய உணவுகளின் முக்கியத்துவத்தையும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களையும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அறிமுகப்படுத்தி விளக்கம் அளித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியைகள் ஷாலினி, லட்சுமி தேவி, கௌரி ஆகியோர் செய்திருந்தனர். ஃபுல்லாக கலையிறோம் ஃபுல்லாக கலையிறோம் பாரு. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் ஒருங்கிணைப்புடன் பிள்ளைச்சாவடி நாவரதன் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற டெங்கு விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ராதிகா தலைமை தாங்கி கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர். மாணவ மாணவிகள் முக்கிய வீதிகள் வழியாக கையில் டெங்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். பொதுமக்களுக்கு டெங்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும்
சுகாதார உதவியாளர் மதிவாணன் டெங்கு பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சுகாதார உதவியாளர் மதியழகன் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு கிராமப்புற செவிலியர் சரளா ராணி மற்றும் ஆஷா ஊழியர்கள் அனிதா, ஜெய்சீலி, மகாலட்சுமி, ஞானசௌந்தரி, ஜெயமாலினி, நந்தினி, கலைவாணி, ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்கள் சுரேஷ் மற்றும் வாழுமுனி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் வகுப்பறை பற்றாக்குறை அறிந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நடவடிக்கை எடுத்து கூடுதலாக 2 வகுப்பறைகள் சுமார் 36 லட்சம் மதிப்பில் பணி மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு கட்டிடம் கோட்டை 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநர் ராமச்சந்திரன், பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா, பள்ளி தலைமை ஆசிரியர் பரமேஸ்வரி, பள்ளியின் ஆசிரியர்கள், பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் திவாகர், நீலகண்டன், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், NR காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. துணை முதல்வர் கலிமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியை குர்ஷிதா பேகம் வரவேற்புரை வழங்கினார். விழாவின் பள்ளியின் முதல்வர் சமக்ர சிக்ஷா மாநில திட்ட இயக்குனர் எழில் கல்பனா ஆசிரியர்களின் மகத்தான சேவை குறித்து சிறப்புரை வழங்கினார். மேலும் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற தேவகுமாரி சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி மெரினா குழுமத்தின் சார்பாக துணை ஆளுநர் கந்தன், பிரசிடென்ட் சரவணன், செயலர் செந்தில்குமார், பொருளாளர் யுவராஜன் மற்றும் உறுப்பினர்கள் சேர்ந்து ஆசிரியர்கள் அனைவரையும் பாராட்டி நினைவு பரிசும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவப்படுத்தினர். மேலும் காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இவ்விழாவினை தமிழ் விரிவுரையாளர் கௌரி தொகுத்து வழங்கினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். நிறைவாக பட்டதாரி ஆசிரியர் கார்த்திகேயன் நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரி ஜேசி மெட்ரோ தலைவர் ஆரோக்கிய மார்க்கெட் ஜாய்சி, ஜேசி வார விழா சேர்மன் சுந்தரவடிவேல், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ராஜாராமன், புதுச்சேரி ஜேசி மெட்ரோ சாசன தலைவர் கற்பகநாதன், செயலாளர் திவ்யா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். ஜேசி சார்பில் வில்லியனூரில் 1 வார கால விழா கொண்டாடி வருகின்றோம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ் நிர்வாகி சின்னசாமி, மணக்குள விநாயகர் நர்சிங் காலேஜ் முதல்வர், வில்லியனூர் ஆரம்ப சுகாதார முதன்மை மருத்துவர் ஆகியோர் இணைந்து கந்தான விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தனர். வாழ்க்கை தத்துவத்தை பற்றி இலவச பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11ஆம் தேதி கிரிக்கெட் போட்டி, மருத்துவ முகாம், யோகா போட்டிகளும், 4ஆம் நாள் வெற்றிகரமான தொழில் முனைவோரின் உரை மற்றும் மாபெரும் இளைஞர் அமைப்பிற்கு 18 வயது முதல் 40 வயதில் உள்ள இளைஞர்களை அழைக்கும் நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 14, 15ஆம் தேதி கலாச்சார நிகழ்ச்சிகளும், தேசிய வார சிறப்பம்சம் மற்றும் மாபெரும் சிறப்பு கொண்டாட்டங்களும் நடைபெறும் என தெரிவித்தனர். ஒரு தனி மனிதன் தன்னையும் தன் தொழிலையும் மேம்படுத்திக் கொள்ள தேவையான பயிற்சி பயிற்சிகள் இந்த வார விழாவில் நடைபெறும். தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு தேவையான மருத்துவ முகாம், விழிப்புணர்வு பேரணி, இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள், தொழில் சம்பந்தப்பட்ட சொற்பொழிவு, மனித உரிமைகளுக்கான குரல் கொடுக்கும் நிகழ்வுகள் நடைபெறும். வார நிறைவு விழாவில் சமுதாயத்தில் பல துறைகளில் சாதனை புரிந்து வருபவர்களை அங்கீகரிக்கும் வகையில் விருதுகள் வழங்கப்படும்.
பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில இளைஞரணி தலைவர் வருண் தலைமையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே தொடங்கும் மாரத்தான் போட்டியினை புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் தொடங்கி வைக்க உள்ளார்கள் என தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது பாஜக மாநில துணைத் தலைவி விஜயலட்சுமி, மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுச்சேரி பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன், துணைத் தலைவர்கள் தமிழரசன், ரவீந்திரன் மற்றும் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர்கள் ஆடல் அரசன் மற்றும் விக்ரம், மாநில இளைஞரணி செயலாளர்கள் புகழேந்தி மற்றும் பெருமாள் ராஜா, இளைஞரணி மாவட்ட தலைவர்கள் விஷ்ணு, என்பா மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில 25 செப்டம்பர் 7 மணி காலையில 2000 3000 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், வயசு 18 வயசுல இருந்து 30 வயசு வரை இந்த மேரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இதுல பிரைம் மினிஸ்டர் மோடி ஜி நஷா முக்தினா ட்ரக் ஃப்ரீ இந்தியா, ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட்னு பண்றோம். இதுல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு டிஜிட்டல் சர்டிபிகேட் தரப்போறோம். BJYM இந்தியால இருந்து டிஜிட்டல் சர்டிபிகேட் இது பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. அதே மாதிரி மர்ச்சன்டைஸ், T-ஷர்ட், ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட். நம்ம புதுச்சேரியில முதல்ல 2 மேரத்தான் நடந்திருக்கு. இது புதுச்சேரியும் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் மேரத்தானா இருக்க போகுது. அரியாங்குப்பம் கொம்பின் தவளக்குப்பம் அடுத்த தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளியின் துணை முதல்வர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் நூர் முகமது அனைவரையும் வரவேற்றார். சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிறைவாக விரிவுரையாளர் ஆருத்ரா சங்கநிதி நன்றி உரையாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் சுகுமார், மணி, கிரிஜா, கௌரி, சித்ரா, நமச்சிவாயம், பத்மாவதி, முத்துக்கருப்பன் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் செய்திருந்தனர். பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ள வெளிப்புற நோயாளிகளுக்கும் மற்றும் உள் நோயாளிகளின் அட்டெண்டர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதான விழா தொடர்ந்து 5ஆம் நாளாக நடைபெற்று வருகிறது. 4 நாட்களாக ஜிப்மரிலும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் ஒரு நாளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏரியா சேர்மன் கரண், ஏரியா செக்ரட்டரி எலைட் அசோக், பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் 167 தலைவர் மோதிகுமார், செயலாளர் பாலாஜி கணேஷ், வெங்கட், ஜெயந்த், அமர்நாத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினர். கடந்த 4 நாட்களாக 400க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்ட நிலையில் 800 பேருக்கு அன்னதானத்தை நிர்வாகிகள் வழங்கினர். திருப்பட்டினம் தொகுதி பாஜக அமைப்பை வலிமைப்படுத்தும் நோக்கில் ஆய்வுக் கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை கர்நாடக மாநிலத்திலிருந்து தசரத வைலையா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் அமைப்பை மேலும் பலப்படுத்துவதற்கான சிறப்பு ஆலோசனைகள் இடம்பெற்றன. கூட்டத்தில் மாவட்ட தலைவர் முருகதாஸ், தொகுதி தலைவர் மணிமாறன், கணபதி, மாவட்ட துணைத் தலைவர் குமாரவேல், மாவட்ட செயலாளர் சாந்தி, மீனாட்சி சுந்தரம், துறை சேனாதிபதி அமுதாராணி, சண்முகம், ஆறுமுகம், மனோ, சதீஷ் மற்றும் காரைக்கால் பாஜக முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவிலில் உள்ள வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் வெங்கடேஸ்வரர் நகர் விரிவுக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் ராமமூர்த்தி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர்.
தென்கோடி பாக்கத்தில் திரு அண்ணாமலையார் திருவாசக முற்றோதல் திருக்கூட்டத்தில் 1008 மணி நேர தொடர் முற்றோதுதல் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் மயிலம் பொம்மபுர ஸ்ரீமத் சிவஞான பாலசுவாமிகள் 20ஆம் பட்ட குரு மகா சன்னிதானம் சித்தானந்த சைவநெறி சங்க அமைப்பாளர் வைரபுரம் சிவ பார்த்திபன், சித்தாந்த சைவநெறி சங்க செயலாளர் திண்டிவனம் சிவ ஆனந்த சைனம், சொற்பொழிவாளர் சைவ சித்தாந்த வகுப்பு ஆசிரியர் நற்பணி மன்றம் மணிவாசகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். 18 மணி நேர இரவு பகல் தொடர் முற்றோதல் திரு அண்ணாமலையார் திருவாசக முற்றோதல் கூட்டத்தில் தென்கோடிப்பாக்கம் ராஜி, பாஸ்கரன், வித்யா, நித்யா, விஜயா, புஷ்பராஜ், தங்கராஜ், ராஜேஷ், திவ்யா, முத்துக்குமரன், ரவி, சுமதி, பாண்டியன், விக்னேஷ், மூர்த்தி, பாஸ்கர், முன்னாள் சேர்மன் சிவா, கொந்தமூர் தலைவர் சிவகுமார், ஐயப்பன், கிளியனூர் தலைவர் வேலு, ஓமந்தூர் ஏழுமலை, வானூர் தரணி ஆகியோர் கலந்து கொண்டனர். பாகூர் கொம்பியின் மூர்த்திக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஆசிரியை நவநீதம் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவண பெருமாள் தலைமையேற்று தலைமை உரை நிகழ்த்தினார். காட்டுக்குப்பம் டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான சாண்டில்யன், இயக்கத்தின் சட்ட ஆலோசகர் ஜமுனா ரவி மற்றும் நிர்வாகிகள் அருண்குமார், ரவிசங்கர், முனியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் உரையாடல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதற்கான ஏற்பாடுகளை மாணவர்கள், கலாம் மக்கள் சாசன ஊழியர்கள் செய்திருந்தனர். நாட்டின் புதிய துணை ஜனாதிபதியாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பிஜேபி தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் தமிழ்மாறன், புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவி ஜெயந்தி மற்றும் இளைஞரணி தலைவர் வருண், பொதுச் செயலாளர்கள் ஆடலரசன், விக்ரமாதித்யன், இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன், தமிழ் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். நெல்லிக்குப்பம் அடுத்த வைடிப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் முருகேசன் சீதா தம்பதியருக்கு ஏழுமலை என்ற மகனும் ஜெயபிருந்தா என்ற மகளும் உள்ளனர். M.A. முதுகலை பட்டதாரியான ஏழுமலை பெங்களூரில் உள்ள தனியார் சட்டக் கல்லூரியில் BL இறுதியாண்டு படித்து வந்தார். அவரது தங்கை ஜெயபிருந்தா கடலூரில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். ஏழுமலை குடும்பத்தின் கஷ்டத்தை போக்க விடுமுறை நாட்களில் அவ்வப்போது கூலி வேலை செய்வது வழக்கம். கண்டமங்கலம் அடுத்த வளவனூரை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணி என்பவருக்கு சொந்தமான வாடகை குடோன் உள்ளது. அவரது மகன் குமார் அதை நிர்வகித்து வருகிறார். இந்நிலையில் சேதமடைந்த குடோன் மேற்கூரை சிமெண்ட் ஷீட்கள் மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. திருச்சிற்றம்பலத்தை சேர்ந்த சரவணன் என்ற ஒப்பந்ததாரர் பணியை மேற்கொண்டு வருகிறார். அவரிடம் நெல்லிக்குப்பம் அடுத்த வைடிப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை உள்ளிட்ட 4 பேர் கெனடி என்ற மேஸ்திரி தலைமையில் பணியாற்றி வந்துள்ளனர். குடோனின் மேற்கூரையில் 3 பேரும் கீழே ஒருவரும் வேலை செய்துள்ளனர். இந்நிலையில் மேற்கூரையில் பணியில் ஈடுபட்டிருந்த ஏழுமலை தவறி விழுந்து படுகாயமடைந்தார். அவரை புதுச்சேரி அரியூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி ஏழுமலை உயிரிழந்தார்.
இதுகுறித்து இறந்த ஏழுமலையின் தங்கை வழக்கறிஞர் ஜெயபிருந்தா கொடுத்த புகாரின் பேரில் கண்டமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஏழுமலையின் உறவினர்கள் மற்றும் வைடிப்பாக்கம் கிராம மக்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட ஏழுமலையின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி கண்டமங்கலம் காவல் நிலையம் எதிரே 4 வழி சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டமங்கலம் காவல் இன்ஸ்பெக்டர் பாண்டியன், சப் இன்ஸ்பெக்டர் சிவசங்கரன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் நிர்வாகி கணேசன் ஏற்பாட்டில் கூட்டுறவு பிரிவின் மாநில அமைப்பாளர் லட்சுமணசாமி முன்னிலையில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை தொகுதியில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பென்ட்ரைவ் வழங்கினார். மேலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதற்கான ஏற்பாட்டினை தொகுதி பொறுப்பாளர் மூத்த நிர்வாகியுமான கருணாகரன் மற்றும் லதா கோபு பிரகாஷ், விவசாய அணியின் மாவட்ட தலைவர் ரவி, தேவேந்திரகுமார், குணசேகரன், சிவராமன், ராஜேஷ், செந்தில்குமார், ரமேஷ், வெனிலா செய்திருந்தனர். கடலூர் மாவட்டம் நல்லாத்தூர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன், ஸ்ரீ பாலவிநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா மங்கள இசையுடன் தொடங்கி விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம், தேவதா அனுங்கை, எஜமான சங்கல்பம், மகாலட்சுமி ஹோமம், தனபூஜை, கோபூஜை, புதிய விக்கிரகங்கள் கண்திறத்தல், தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் கும்ப அலங்காரம், கலச ஸ்தாபனம், யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் வருகின்ற செப்டம்பர் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள் மற்றும் விழா குழுவினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் நிறைமாத கர்ப்பிணியான நாய் ஒன்று சிமெண்ட் ஸ்லாப் அடியில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தன் உயிருக்கும் தன்னை நம்பியிருக்கும் உயிருக்கும் போராடியது. நாயின் தவிப்பை பார்த்து அப்பகுதி மக்கள் அரியாங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்திற்கு தகவல் கொடுத்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த அலுவலர்களும் ஊழியர்களும் அந்த சிமெண்ட் ஸ்லாபை உடைத்து அந்த நாய்க்கு தற்காலிக விடுதலை கொடுத்தனர். நிரந்தர விடுதலையை நோக்கி அந்த நாய் ஓடியது. நாய்களை எப்படி அப்புறப்படுத்துவது என்று பல உள்ளாட்சி அமைப்புகள் முயற்சி செய்யும் போது கருணை உள்ளத்தோடு கர்ப்பிணி நாயை காப்பாற்றிய அரியாங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்தை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நிறைவடைந்து 1ஆம் ஆண்டை முன்னிட்டு 108 கலசாபிஷேகம், சிறப்பு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ரவிச்சந்தர் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இதில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வெளியனூர் தொகுதி இளைஞரணி தலைவர் சுகுமார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கேக் வெட்டி, அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுகுமாரன் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் புடவைகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமிழக வெற்றிக் கழக வெளியனூர் இளைஞரணி தலைவர் சுகுமாரன் ஏற்பாட்டில் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.